Mumbai Indians. Alare, 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 alare. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ரிட்டன்ஷனோட அந்த ஒரு ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்த்துட்டு யார் யார் எந்தெந்த இடத்துல ரீட்டைன் ஆகலாம், எப்படியெல்லாம் ரிட்டன்ஷன் அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிசிசிஐ 5 ரிட்டன்ஷன் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் 5 ரிட்டன்ஷன் அப்படிங்கிறதோட அமௌண்ட் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ரிட்டன்ஷன் அப்படின்னா 18 crores, செகண்ட் ரிட்டன்ஷன் அப்படின்னா 14 crores, தேர்ட் ரிட்டன்ஷன் அப்படின்னா 11 crores, மறுபடியும் 4th and 5th ரிட்டன்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 4th ரிட்டன்ஷனுக்கு 14 crores, 5th ரிட்டன்ஷனுக்கு 18 crores அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. இதை ஃபஸ்ட்டு வரும்போது நான் என்ன நினச்சேன்னா, இது ஏதோ டைப்பிங் மிஸ்டேக் போல் இவங்க போட்டிருக்கிறதப்ப தான் டைப்பிங் மிஸ்டேக்கில் இருந்திருக்குன்னு நினச்சேன். பட் இதுதான் அஃபீஷியலே. உங்களுக்கு அப்போ ஒரு டவுட் வரலாம், ஏன் ப்ரோ 4th and 5th மட்டும் 14, 18 மறுபடியும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். அதை தெளிவாக நான் இங்கே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ரிட்டன்ஷன்ஸில் யார் இருப்பா அப்படிங்கிறத பார்ப்போம். 18 crore அப்படிங்கிற அந்த ஒரு ரிட்டன்ஷன்னா கண்டிப்பாக பும்ரா அப்படி இல்லைனா ஹர்திக் பாண்டியா 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணும். இப்போ இருக்கிற ரீசன்ட் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட இன்சைட் சோர்சஸ் வச்சு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் ஃபஸ்ட் ரிட்டன்ஷனாக பும்ராவை வைக்கிறத பிளானில் தான் இருக்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட் ரிட்டன்ஷன் ஹர்திக் அப்படி இல்லைனா பும்ரா. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் பும்ரா அந்த சார்ட்டை லீடிங்கில் இருக்கிறாரு. அதனால் அவரே நம்ம ஃபஸ்ட் ரிட்டன்ஷனாக வைப்போம். ஐபிஎல் 2025 மும்பை இந்தியன்ஸோட ஃபஸ்ட் ரிட்டன்ஷனாக 18 crores அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லாட்டில் பும்ரா ரீட்டைன் ஆகிறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா 14 crores அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரைஸ் அமௌண்ட் இருக்குது. 14 crores அப்படிங்கிற ப்ரைஸ் டேக்கில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ரீட்டைன் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல வச்சுப்போம். இப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் ஆகலாம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் ஹர்திக் பாண்டியா பும்ரா இவங்க 2 பேருமே கண்டிப்பாக ரீட்டைன் ஆயிடுவாங்க. அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போது தேர்ட் ரிட்டன்ஷனில் பார்த்தீங்கன்னா 11 crores அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். இப்போது மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரைமரி ரிட்டன்ஷன்ஸில் இருக்கிற 5 பிளேயர் யாருன்னா பும்ரா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் இஷான் கிஷன் கூட பார்த்தீங்கன்னா செகண்டரியில் தான் வருவார். இந்த 4 பிளேயரை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. 11 crores அப்படிங்கிற அந்த ஒரு க்ரைட்டீரியாவில் சூரியகுமார் யாதவ் நம்ம ரீட்டைன் பண்ணலாம். சூரியகுமார் யாதவ் ரீட்டைன் ஆகும்போது டோட்டலாக இந்த 3 பிளேயர்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னா 43 கோடி அப்படிங்கிறத செலவு பண்ணியிருப்போம். அதாவது இந்த 3 ரிட்டன்ஷன்ஸ்லேயே சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, பும்ரா அப்படிங்கிற இந்த 3 பேரை ரீட்டைன் பண்ணி 43 கோடி அப்படிங்கிறது அவங்களுடைய 18 crores, 14 crores, 11 crores சேர்த்து 43 கோடி அப்படிங்கிற ஸ்பெண்ட் ஆகிருக்கும். 4th and 5th ரிட்டன்ஷன் அப்படின்னு சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த ரிட்டன்ஷனில் 75 கோடி ரூபாயை ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிட்டன்ஷன்லேயே நம்ம செலவு பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இருக்கிறோம். அதில் தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே நமக்கு இருக்குது. ஏன்னா இப்போ பர்ஸ் அப்படிங்கிறத 100 crores-லேருந்து 120 crores அப்படின்னு மாற்றுறாங்க. 75 crores அப்படிங்கிறது இதுலேயே ஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா 120 crores மாற்றினா கூட ஒரு டீம் 45 கோடி அப்படிங்கிறத வச்சு தான் அந்த ஒரு ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுக்குள்ளே போகும். 45 கோடி அப்படிங்கிறத வச்சு ஒரு டீமுக்கு ஸ்குவாட் ஸ்ட்ரென்த் 25. பட் ஆனால் இங்கே நமக்கு இருக்கிற பிளேயர்ஸும் பார்த்தீங்கன்னா 5 தான். 20 பிளேயரை 45 கோடியில் எடுக்கணும். ஸ்குவாடு ஃபுல்லாகணும் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் 18 பிளேயர் வச்சுருந்தா கூட ஸ்குவாடு ஃபுல்லு தான். பட் 45 கோடிக்கு 13 பிளேயரை உங்களால் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம யோசிச்சாகணும். அதனால் மெஜாரிட்டி ஆஃப் த டீம்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பிளேயர் ரிட்டன்ஷனோட தான் இந்த ஒரு ஐபிஎல் 2025 பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதற்கு முக்கியமான ரீசன் அவங்களுடைய பர்ஸ் தான். ஏன்னா பிசிசிஐ சொன்ன மாதிரி 5 பிளேயரை ரீட்டைன் பண்ணால் 75 கோடி அப்படிங்கிறது இங்கேயே போயிடுது. அது நிறைய டீமுக்கு ஐபிஎல் ஆக்ஷனில் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு பேஸ் பண்ணி தான் பாலிடிக்ஸ், அதாவது அவங்களுடைய மாஸ்டர் மைண்டே அவங்க இங்கே தான் கொண்டாந்துருக்காங்க. ஏன்னா 5 பிளேயரை ரீட்டைன் பண்ணிட்டாங்கன்னா எல்லா டீமோட பிரைமரி பிளேயர்ஸும் உள்ள ரீட்டைன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் 4th and 5th ரிட்டன்ஷனில் 14, 18ன்னு வேணுமே அவங்க ப்ரைஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத சேர்த்து வச்சது. இப்போ அவங்க ப்ரைஸ் அமௌண்ட்டை சேர்த்துருக்கிறதுனால மெஜாரிட்டி ஆஃப் த டீம்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, எதுக்கு இப்போ தேர்ட் பிளேயர் அப்படிங்கிறவங்களுக்கு 11 கோடி அப்படிங்கிறது கொடுக்குறோம். 11 கோடி அப்படிங்கிறது நம்ம தேர்ட் பிளேயர்னா பிரைமரி பிளேயராக தான் இருப்போம். 4th பிளேயரை கம்பேர் பண்ணும்போது தேர்டில் ஒருத்தர் ரீட்டைன் ஆகிற
ஓவர். ஆனால் 4th பிளேயரோட 3rd பிளேயர் அப்படிங்கிறதுக்கு நிறைய வந்துட்டு நல்ல ஒரு பர்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது கொடுக்கணும். பட் சப்போஸ் இங்கே நீங்கள் 4th பிளேயரை ரீட்டைன் பண்ணால் கூட உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா 4th பிளேயருக்கு சேலரி வந்து 3rd பிளேயரோட 3 கோடி ரூபா அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் 5 பிளேயர் ரீட்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பிளேயரை கம்மி விலைக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து 3rd பிளேயராக புகுத்தினா மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5 பிளேயரை ரீட்டைன் பண்ணால் கண்டிப்பாக டீமுக்குள்ளே பிரச்சனை வரும். சேலரி அப்படிங்கிறதுல பெரிய பிரச்சனை கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த 75 crores அப்படிங்கிறத வந்து 5 பிளேயருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எந்த டீமுமே வந்து ரெடியாக இருக்க மாட்டாங்க. அது வந்து மெயின் விஷயம். ஸோ அதனால தான் இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிசிசிஐ வந்துட்டு எத்தனையோ தடவை வந்து டீம்ஸ் கிட்ட மீட்டிங்லாம் போட்டு சொல்லி பார்த்தாங்க 3 பிளேயர் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் அவங்க யாரும் கேட்குற மாதிரி தெரில. இப்போ பிசிசிஐ யோசிச்சு பார்த்தா அவங்க ஃபஸ்ட்டு வந்து விட்ட ரூல் என்ன, 3 பிளேயர் ரீட்டைன் பண்ணிட்டு ஒரு ஆர்டிஎம் வச்சுக்கோங்க அப்படிங்கிறது தான். இப்போ அவங்க விட்டுருக்க ரூல் என்ன, 5 பிளேயரை வச்சுக்கிட்டு ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிறது. பட் டெக்னிக்கலி அவங்களுடைய பர்ஸ் அமௌண்ட்டெல்லாம் யோசிச்சு பார்த்தா டீம்ஸ் எங்கே வந்து ஸ்டே ஆகுறாங்க, 3 பிளேயரை ரீட்டைன் பண்ணி ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்டே ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மறுபடியும் வந்துட்டு அவங்க எங்கே நினச்சாங்களோ ஸோ அதுதான் வந்து அவங்க முடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா ஆர்டிஎம் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிட்டன்ஷன் கம்மியாகும்போது ஆர்டிஎம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நீங்கள் 3 பிளேயர் பிசிசிஐ சொல்லியிருக்கிறது 5 பிளேயர் ப்ளஸ் ஒரு ஆர்டிஎம். இப்போ நீங்கள் 3 பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பிசிசிஐ சொல்கிறதோட 2 பிளேயர் கம்மியாக தான் ரீட்டைன் பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஎம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் எவ்வளோ பிளேயரை கம்மியாக ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா 2. ஸோ அதனால் ப்ளஸ் 2ன்னு போட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஎம்க்கு பதிலாக 3 ஆர்டிஎம் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த இடத்துல இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபார்மர் பிளேயரை வந்து தக்க வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் வழி அமைஞ்ச மாதிரியும் ஆச்சு. அதே நேரம் அந்த இடத்துல உங்களோட பட்ஜெட்டை நீங்கள் காப்பாற்றிக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. இப்போ வந்து இன்னும் 2 ஆர்டிஎம் ஆட் ஆகிருக்கும்போது உங்களுடைய ஃபார்மர் பிளேயரை யாராவது ஒரு 2 பேர் அந்த 14 கோடி 18 கோடிக்கு கீழே கிடச்சிட்டாங்க அப்படின்னா 2 பிளேயர் வந்து உங்களுக்கு 8 கோடிக்கே கிடைக்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு 10 கோடிக்கு மேலே வந்து லாபம் கிடைக்குது. ஸோ இதை வந்து பேஸ் பண்ணி தான் டீம்ஸ் வந்து ஒர்க் பண்ணணும். ஏன்னா இப்போ டோட்டலாக வந்து ஒரு 5 பிளேயர்ஸுக்கு 75 crores அப்படிங்கிறது இப்போ நீங்கள் மும்பை இந்தியன்ஸே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, பும்ரா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷான் இந்த 5 பேர்த்துக்குமே உங்களுடைய 80% ஆஃப் த பர்ஸை வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு அந்த சைடில் வந்து கொஞ்சம் ஓவரான மச் ஸ்பெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை தாண்டி வந்து நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு 45 கோடி ரூபா அமௌண்ட்டை வச்சு மேக்ஸிமம் வந்து 20 பிளேயர், மினிமம் வந்துட்டு 15 பிளேயர் அப்படின்னு வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து உங்ககிட்ட இருந்து மற்ற டீம்ஸ் எல்லாம் 3 பிளேயரை மட்டும் ரீட்டைன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து ஸ்டார் பிளேயர்ஸாக உங்களால் எடுக்கவே முடியாது. எப்படி பார்த்தாலும் அவங்க உங்களோட அதிக பர்ஸ் வச்சுருப்பாங்க, ஈஸியாக பிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. லைக் நம்மளுடைய கேகேஆர் எப்படி ஆல் அவுட்டாக லாஸ்ட் ஆப்ஷனில் வந்து ஸ்டார்க்குக்கு பிட் பண்ணி எடுத்தாங்களோ அந்த மாதிரி ஆர்சிபி தான் ஸ்டார்க்குக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்க்குக்கு வந்து அமௌண்ட்டே ஸ்பெண்ட் பண்ணாமல் ஃபுல்லாக அல்சாரி ஜோசஃப்க்கு அமௌண்ட்டை போட்டு எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பதட்டத்துலேயும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு மாறும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணும்போதும் இந்த பர்ஸையும் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிசிசிஐ இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் எத்தனை பிளேயரை ரீட்டைன் பண்ணி எந்தெந்த அமௌண்ட்டில் யாரை ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் வந்து சொல்லிட்டு போங்க.